ஒரு வெட்கம் கட்ட ஆணவ பேர் வழி ஹிந்து விரோத தீய சக்தி தமிழகத்துல ஹிந்து சமய அறநிலைத்துறை மந்திரியா இருக்கிறதுனால தான் இருக்கு. கோவில் உண்டியல் பணத்தை வைத்து அரசு அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுப்பதாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா முன்வைத்த விமர்சனத்திற்கு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். இந்து அறநிலைத்துறையினுடைய அமைச்சரா இருக்கிற அவர் பேர் என்ன? அல்லேலியா பாபுவா? சேகர் பாபு, ஸ்னேக் பாபுலாம் இல்ல, அல்லேலியா பாபு. ஏன்னா அவருக்கு ஒருத்தர் நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன் அப்படின்ன உடனே அவருக்கு உற்சாகம் வந்துருது. அல்லேலியா பாபுன்னு இந்த 4 மாவடி மோகன் சிலாசரஸ் மாதிரியா கோஷம் போடும். அப்படின்னா அவர் ஹிந்து சமய அறநிலைத்துறைக்கு மந்திரியா இருந்தா ஹிந்துக்களுக்கு நியாயம் கிடைக்குமா? கிடைக்காதுங்கிறது தான் இந்த சம்பவங்கள். போன மாசம் இந்த சேகர் பாபு கவிஞர் கனிமொழியா, ஆமா, எனக்கு இந்த கவிஞர்னா அது எங்க அண்ணா இல கணேசன் சொல்லுவார், நேர எழுதினா உரைநடை, மடக்கி மடக்கி எழுதினா கவிதை. அதனால அந்த கவிஞர் கனிமொழி, அதுக்கப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன், அடுத்து ஜெயிலுக்கு போற மந்திரி, அதுதான் என்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன். இவங்க 3 பேரும் இருக்கச்ச கோவில்ல இருக்கிற மகளிர் இந்து பக்தர்கள் நாங்க 6 மணி நேரமா நிக்கிறோம். ஆனா இதுக்கு எந்த ஏற்பாடு இல்லை. குழந்தைகளுக்கு ஒரு தண்ணி கொடுக்கணும்னா கொடுக்க முடியல அப்படின்னு. அதுக்கு சேகர் பாபுங்கிற ஒரு ஆணவ பேர் வழி என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? எனக்கு இருக்கு. திருப்பதிக்கு போய் 24 மணி நேரம் நிப்பானுங்க, இங்க 6 மணி நேரம் நிக்க மாட்டான்னு. அது நின்னதுனாலதான்டா செத்து போனாங்க. அப்படி நின்னதுனால ஒரு வெட்கம் கட்ட ஆணவ பேர் வழி ஹிந்து விரோத தீய சக்தி தமிழகத்துல ஹிந்து சமய அறநிலைத்துறை மந்திரியா இருக்கிறதுனால தான் ரிக்வெஸ்ட் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் டு சாக் திஸ் ஃபெலோ. சேகர் பாபுவை பதவி நீக்கம் செய்யாம ஹிந்து பக்தர்களுக்கு விடிவு கிடையாது அப்படிங்கறத நிரூபிச்சிருக்குது. திமுக ஆட்சி அமைந்து 2600க்கும் மேற்பட்ட கோவில்கள்ல குடமுழுக்கு நடந்திருக்கக்கூடிய நிலையில எச் ராஜா இந்து சமய அறநிலையத்துறையை கடுமையா சாடி இருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர், ராமேஸ்வரம், அதே போல தஞ்சாவூர்ல மூத்த நெரிசல்ல பக்தர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் அறநிலையத்துறை அமைச்சராக சேகர் பாபு வரை இது தொடரும் அப்படின்னும், கோவில்ல வரக்கூடிய உண்டியல் பணம் அனைத்தும் அரசு அதிகாரிகளுக்கு சம்பளமா போகுது, அது மட்டும் இல்லாமல் போதுமான ஒரு அடிப்படை வசதி கூட கோவில்கள் இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டை நேற்று வச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஆண்டவ முடிவு பண்ணிட்டான், அதனாலதான் தொடர்ந்து பலியாகுது அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அது ஒரு 7 நாட்டு சனிமா, அந்த சனிக்கெல்லாம் பதில் சொல்லமா சொல்லு. இனத்தால், மொழியால், மதத்தால் மக்களை நேரடியாக பிரிக்கின்ற ஒரு மதவாத சக்தி அவர். இந்து சமய அறநிலைத்துறையை பொறுத்தளவில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். 2700 கோயில்கள் இன்றைக்கு குடமுழுக்கை தாண்டி இருக்கின்றது. இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அது 3000ஐ தாண்டும் என்ற உறுதியை மேற்கொண்டு களத்திலே நின்று அதிகாரிகள் முழுமையாக இதய சுத்தியோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் 2011 20ஆம் ஆண்டு வரையில் அப்படி ஒரு துறை இருக்கின்றதா, அந்த துறையினுடைய பொறுப்பு அமைச்சர் யார் என்ற கேள்விக்குறி இருந்தது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களை இந்த துறைக்கு நியமித்ததோடு மட்டுமல்லாமல் மாதந்தோறும் ஆய்வுக் கூட்டங்களை நடத்துகின்றார். எங்காவது ஒரு அசம்பாவிதம் என்றால் காலையிலே கைபேசியிலே அவருடைய எண்தான் ஒலிக்கும். அந்த வகையில் எங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.